கோவையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்து உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் கோவை மலர் சந்தையிலிருந்து இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். வணக்கம். ஆங்கில புத்தாண்டை வரவேற்க பல்வேறு இடங்களில் கொண்டாட்டங்கள் தொடங்கியிருக்கு. இந்த சூழல்ல கோவை மலர் வியாபாரி சந்தையில் பூக்களின் விலையும் கணிசமாக உயர்ந்திருக்கு. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருடம் பனிப்பொழிவு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மலர்களுடைய வருகையும் குறைவாக இருப்பதனால அதோடைய விலை உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக கோவையில் மட்டும் மல்லி கிலோ 2000 ரூபாய் வரைக்கும், முல்லை 1200 ரூபாய் வரைக்கும், செவ்வந்தி 20 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. அதே மாதிரி துளசி கிலோ 60 ரூபாய்க்கும், செண்டுமல்லி கிலோ 60 ரூபாய்க்கும், ரோஸ் வகைகள் 50 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரைக்கும் இந்த பூக்களுடைய விலைப்பட்டியல் உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சபரிமலை சீசன், அதுக்கப்புறம் புத்தாண்டு கொண்டாட்டம், இதையெல்லாம் முன்னிட்டு இந்த பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்து கொண்டேதான் இருக்குது என்று சொல்லியிருக்காங்க. தினமும் ஒரு 10 டன் வரையிலும் இந்த சந்தையில் மலர் வியாபாரம் நடைபெறும் எனவும், இந்த புத்தாண்டை முன்னிட்டு கூடுதலாக ஒரு 5 டன் வரையிலும் மலர் விற்பனை தொடங்கி இருக்கு, நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதாக வியாபாரிகள் தரப்பு சொல்லியிருக்காங்க. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முன்னெடுப்பதற்காக கோவையில் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க. குறிப்பா மலர் சந்தை, பல சந்தைகள்ல போக்குவரத்து இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காக பாதுகாப்புக்காக போலீசார் அமர்த்தப்பட்டிருக்காங்க. மேலும் மாவட்டம் முழுவதும் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு. பூக்களுடைய வியாபாரம் அதிகரிப்பிருக்கிறதாக வியாபாரிகள் தரப்பில் செஞ்சிருக்காங்க. கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இமானுவேலுடன் செய்தியாளர் கார்த்திக். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.